ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருக்க அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து சாரி ப்ரோ, நீங்கள் செக்ரட்டரி 8 வந்து நீங்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த டிபார்ட்மெண்ட். அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ கொடுக்க முடியல. நம்ம தெரியாமல் தப்பாக கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் கொடுக்கல. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மேக்ஸிமம் நான் இன்றைக்கி ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் தட். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன் இந்த கொஷின். என்ன அப்படின்னா வந்து, நமக்கு வந்து கவுன்சிலிங் போகும்போது அட்டஸ்டட் உள்ள நமக்கு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி மெமோவில் டீட்டெயில் அனாலிசிஸ் சொல்லிட்டேன். என்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் எதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ மேபி நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வரலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த மெமோன்றது இப்போ நம்ம கொஞ்சம் 2024 குரூப் 4 24 நடந்து இப்போ 25 நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த மெமோ தான் இது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சான்றிதழ் சரிபார்ப்பில் தகுதி பெறும் தேர்வர்கள் மட்டுமே கலந்தாய்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, இப்போ அப்லோடும் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மெமோ வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெமோ இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பாருங்கள், தேர்வர் கனி வழி விண்ணப்பத்தின் கோரியிருந்த தகுதிகளுக்கு சான்றதாக தேர்வாணையத்தின் அறிவுறுத்தலின்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக பதிவேற்றம் மீள் பதிவேற்றம் பொருந்தப்பவர்களுக்கு மற்றும் ஆக்சுவலாக வந்து பாருங்கள், மெமோ வந்து சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு வராது. நான் மெமோ வந்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. செய்த அனைத்து சான்றிதழ்கள் மூலச்சான்றிதழ்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து சிவி அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தேர்வனத்தின் அறிக்கை எண் 1/24 குறிப்பிட்டு உள்ள படிவத்தில் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு தவறாமல் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வரும்போது தேவையான மூலச்சான்றுகளில் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழையோ சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் தான் போதும்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கேயுமே உங்களுக்கு வந்து அட்டஸ்டட் காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஆனால் பட் இங்கே அட்டஸ்டட் அப்படின்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் சிவியில் என்னென்ன அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த ஒரிஜினல் அதோட நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க. அட்டஸ்டட் வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னா, ஆஃப்டர் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு அட்டஸ்டட் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஹெட்டு கிட்ட இது பண்ணுவீங்க. அதை அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அலர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு உங்கள் அலோகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் தனியாக. ஸோ அந்த இது இப்போ மட்டும்தான் உங்களுக்கு அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. அதனால அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க கிளியராகவே வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடல. ஸோ அதனால் உங்களுக்கு அட்டஸ்டட் காப்பீஸ் வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து வித்தவுட் ஃபெயில் எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன ஒரிஜினல்ஸ் கொடுத்தீங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இன்னும் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஆல்ரெடி இருக்கதான், பட் இன்னும் கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி வந்தது. ஸோ வந்து நான் அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சு பதவிகளுக்கான கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விரும்பவில்லை எனில் இளநிலை உதவியாளர் பதவிக்காக கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து சில பேர் ஜேஏக்கு டைப்பிஸ்ட்டுக்கு ரெண்டுக்குமே எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ இன்கேஸ் நீங்கள் ஜேஏக்கு வந்து விரும்பலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க பாருங்கள். இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்ச பதவிக்கான கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விரும்பவில்லை எனில் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் தேர்வர் தட்டச்சு பதவிக்காக கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார். ஸோ பாருங்க, ஏன்னா சில பேர் வந்து இதுவுமே நீங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்கேஸ் வந்து ஜேஏக்கு போகலை அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்ன அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதை இங்கேயும் கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து அதுதான். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் ஜேஏக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட் போங்க அப்படி தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு டிப்ளமோ பிடிக்கலன்னா அது வேறு விஷயம் தான். எனக்கு நான் வில்லிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துடலாம். ஸோ அதனாலேயே உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு பாதிக்கப்படாது. சில பேர் அதுவும் சொல்லுங்க, நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் ஜேஏ வேணான்னு சொன்னால் என்னை டைப்பிஸ்ட்டு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்றதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுவும் கிடையாது. நாட் லைக் தட். ஸோ செகண்ட் அப்டேட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒருங்கிணைந்து குடிமை பண்ணி அதான் கலந்தாய்வு பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்காக கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவாராம். அதான் இப்போ சொன்னால் இப்போ நீங்கள் ஜேஏ டைப்பிஸ்ட், நீங்கள் ஜேஏ போயிட்டீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மறுபடியும் வருமா பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். ஸோ அதனால நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு முன்னாடி ரேங்க் வர்றது. இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட்லேருந்து நீங்கள் ஜேக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதனால டைப்பிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு முன்னாடி ரேங்க் வர்றதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரீசன்.
ஆக்சுவலி இதெல்லாம் இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ண 13/1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெளிவு செய்த பதவி அல்லது துறையை மாற்றம் செய்ய இயலுமாம். இன்கேஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியுமா? இதுவும் மெமோவில் வந்து நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் அகைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்வுகள் கலந்தாய்வின் போது தேர்வு செய்த தெளிவு செய்த பதவி அல்லது துறையை எக்காரணம் கொண்டு மாற்றம் செய்ய இயலாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அலோகேட் அந்த டிபார்ட்மெண்ட் ரூமில் நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸ். அதுதான் மெமோ டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் இது வந்து இன்னைக்கு கொடுத்த அப்டேட். ஸோ வந்து இதோட பிக் வந்து நான் டெலகிராம்லேயே சென்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டது. இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.